இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டு. இது பெங்களூர்லேருந்து வருது. இந்த பட்டு எல்லாமே சில்க் போர்ட்லேருந்து வருது. இது ஜரிகை. இந்த ஜரிகை தான் இந்த மாதிரி பார்டர் ஜரிகை யூஸ் பண்ணுறோம், புட்டாவும் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜரிகை இது சூரத்துலேருந்து வருது. பட்டு நெசவு நெய்கிறது பார்த்தீங்கன்னா திருபுவனத்தில் நெசவு நெய்கிறோம். காஞ்சிபுரம் ஒரு மாடல் நெசவு நெய்வோம், திருபுவனத்தில் ஒரு மாடல் நெசவு நெய்வோம், ஆரணியில் ஒரு டிசைன் இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாடல் நெசவு இருக்கும். அதுக்கு தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு தேசிய தொழில் தான். உங்களுக்கு நம்ம திருபுவனம் பட்டு புடவைனால ஒன் சைடு பார்டர் வந்துடும். ஒன் சைடு பார்டர் வித்தவுட் ப்ளவுஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த மாடல் மட்டும் இல்லை. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர். இந்த மாடலும் இருக்குது. இந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா விசிறி மடிப்பு. மத்திய அரசாங்கம் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. திருபுவனத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி புவிசார் குறியீடு மடிப்பு, இந்த விசிறி மடிப்பு இருக்கும். அதுக்கு தான் இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எங்களுக்கு என்ன துரதிருஷ்டம்னா, சேலத்தில் பவுனம் நெய்கிற பட்டு புடவை, பவுனம் நெய்கிற காட்டு பாலிஸ்டர் புடவையிலையும் இந்த விசிறி மடி மடித்து எல்லாம் நிறைய பெரிய பெரிய ஷோரூம் விற்கிறாங்க. அதனாலே எங்களுடைய பட்டு புடவை கஸ்டமர் தெரியல. ஏன்னா எல்லா கஸ்டமரும் எல்லாமே தெரிஞ்சு போய் மார்க்கெட்டில் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. விசிறி மடிப்பு மட்டுமே எங்களுக்கு புவிசார் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் பவுனும் புடவையும் இந்த மாதிரி விசிறி மடிப்பு மடித்து நிறைய இடத்துல விற்பனை செய்கிறேன். அதுதான் எங்களுடைய துரதிருஷ்டமான நேரம். அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக இந்த தாளம்பூ டிசைன், அதுக்கப்புறம் கோவிலில் உள்ள அந்த சிலைகள் அதோட டிசைன்லாம் பார்த்து தான் அவங்க அதுலேருந்து வரைஞ்சி பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு எப்படி இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில்? நீங்கள் அதை எப்படி பாரம்பரியம் மாறாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து பாரம்பரியம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பாரம்பரியம் மாறாமல் தான் டிசைன்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது உதாரணம் நிறைய சாரீஸ் எங்கிட்டே இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள புராதன சின்னம் தான். உங்களுக்கு இந்த பார்டர்லேயே பாருங்கள், யாழி இருக்கும். யாழி ஒரு அன்னம் அழகாக இருக்கும். அது தாளம்பு டிசைன் தான். இந்த கோபுரத்தில் நம்ம தாளம்பு டிசைன் சாரீஸ் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். இந்த தாளம்பு டிசைன் இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய எங்கள் பாரம்பரிய டிசைன் தான் எங்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ ஸ்மால் பார்டர், இது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வந்து ரொம்ப ஜரிக்கலாம் வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த கலெக்ஷன் போட்டிருக்கோம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தாளம்பு, இது அன்னம் தான். இது இந்த ரெட்டை அன்னம் போட்டிருக்கோம். ரெட்டை அன்னம் போட்டு ஹை பார்டரில் அந்த தாளம்பு வாங்கியிருக்கோம். இந்த சாரி ஓப்பன் காட்டுறேன். எங்கள் திருப்புவனம் இப்போ எங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் தாளம்பு டிசைன் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இல்லை பாரம்பரியமான டிசைன் தான் என்கிட்ட நிறையா இருக்குது. எங்கள்கிட்ட நியூ மாடல்னு பார்த்தீங்கன்னா சில கலெக்ஷன் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். பாரம்பரியம் வாங்குகிற கஸ்டமர் தனியாக இருக்காங்க. அவங்களுக்காகவே நான் இன்னும் இந்த பாரம்பரியம் ட்ரெடிஷன் மாறாமல் நிறைய பட்டுப்புடைய நெசவு நெசி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய கலெக்ஷன் இருக்குது பாரம்பரியமான டிசைன். வாங்க ஒவ்வொரு சாரீஸாக கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கோர்வை கலெக்ஷன். இது எதுக்கு கோர்வைன்னு சொல்லணும்னா, பார்டர் ஒரு கலர், உடல் ஒரு கலர், இந்த மாதிரி வரும். அதுக்கு தான் கோர்வை கலெக்ஷன் சொல்கிறோம். இது வந்து கட்டும்போது ரொம்ப அழகாக தெரியும். திருப்புவனம்னாலே அது கோர்வை கலெக்ஷன் தான். இந்த சாரீஸ் கட்டினாலே ஒரு அழகாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மாடல் ஒயின் சைடு படம். ஒயின் சைடு இருக்குதா என்ன வசதி, நான் கட்டுறது ஃபேஸ் வச்சு கட்ட ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன் தாளம்பு கோர்வை கலெக்ஷன் நிறைய கலர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலும் நாங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் கோர்வை கலெக்ஷன் தனியாக நிறைய டிசைன் அனுப்பிடும், ரேட்டோடு அனுப்பிடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளம்பு டிசைன். தாளம்பு டிசைனில் நிறைய ஒவ்வொரு சாரீஸும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். தாளம்பு டிசைனில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. தாளம்பு டிசைன்லையும் இந்த சாரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சாரீஸ் நிறைய ரொம்ப மக்களுக்கு கஸ்டமர், என்னுடைய பிஆர்சி கஸ்டமர் ரொம்ப லைக் பண்ணி வாங்கின சாரீஸ் தான் இது. இந்த சாரீஸும் நீயா நானா ப்ரோக்ராம் கூட இந்த சாரீஸ் வந்துருக்கு. நீங்கள் அந்த நீயா நானா ப்ரோக்ராம் சாரீஸ் ஒரு இது ஷூட்டிங் இருக்குது, அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த இதே சேம் டிசைன் வந்திருக்கும். இந்த சாரீஸ்க்கு ஒரு டைலாக் கூட அந்த அரக்குக்கும் அந்த பச்சைக்கும் அந்த கோல்டன் புட்டாவுக்கும் அந்த கிளாசிக் டிசைன் இருக்குன்னு அந்த வாய்ஸ் கூட வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய மாடல் ட்ரெடிஷனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மடிசார புடவை. மடிசார புடவை 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொலைச்சி மாடல் பார்டர் தான் டிசைன் போடுவாங்க பார்டரில். அதே டிசைன் சேம் டிசைனில் அன்ன பச்சை போட்டு 6 கஜர் நெசவு நெசிருக்கும். இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான டிசைன் நிறைய இருக்குது எங்கிட்ட. இது ரெட்டை பார்டர், ஸ்மால் ரெட்டை பார்டர் இந்த கலெக்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டை பார்டர் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த மாடலுக்கு ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அடுத்தது செக்குடு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பாலம் கட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செக்குடு நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்தது செல்ஃப் கலர், ஒரே கலர் பாதாம் ஆஃப் ஒயிட். இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா மக்கள் அவங்க கொஞ்சம் லைக் பண்ணி கேட்பாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் யங் உமன்ஸும் ரொம்ப லைக் பண்ணி கட்டுவாங்க. இந்த மாதிரி கலர்ஸும் கேட்பாங்க. இதில் இந்த மாதிரி சிங்கிள் கலர், அதாவது சிங்கிள் கலர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது சிங்கிள் கலர்லேயும். தான் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் ரேட்டு சொல்லிட்டிங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷனில் நாங்கள் நிறையா ஃபோட்டோ அனுப்பிடுவோம்.
அனுப்பிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் செலக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு சாரீஸ் கேட்டாலும் நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம். அந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் வெளிநாட்டு கொஞ்சம் அனுப்புகிறோம் நாங்கள். இப்போ வந்துட்டு மார்க்கெட்ல அதிகமா போலி பட்டு தான் வந்துட்டு சேல்ஸ் ஆகுது போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரிஜினல் பட்டுக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட்? அதுவும் இல்லாம உங்க கடையை தேடி ஸ்பெஷலா எப்படி எல்லாரும் வராங்க? இப்போ இந்த மாதிரி பூர்ணாவ துண்டு சின்ன இது பட்டு துண்டு இது இந்த துண்டுலேருந்து ஸ்டார்டிங் படவைலேருந்து எல்லாமே நான் ஒரிஜினல் பட்டா வச்சுருக்கேன். இதோ இது சின்ன ஸ்டார்டிங் படவை அதுலேருந்து எல்லாமே நான் ஒரிஜினல் பட்டா வச்சுருக்கேன். இது ஸ்டார்டிங் படவை சின்ன பார்டர் உள்ள படவை, இதுவும் ஸ்டார்டிங் படவை தான் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் எந்த புடவையிலையும் பார்த்தாலும் என்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து வர்ற கஸ்டமருக்கு நான் ஏமாற்றாமல் ஒரிஜினல் பட்டு மட்டும் தான் கொடுக்குறேன். ஒரிஜினல் பட்டு மட்டும் தான் நான் வீட்டில் வச்சுருக்கோம். அதனால தான் மக்கள் என்கிட்ட வந்து நம்பிக்கையாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சின்ன பூனாதி துண்டு இருந்து இந்த மாதிரி பட்டு பாவாடை அது வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் பட்டாக வச்சுருக்கோம். இந்த கலெக்ஷன் எல்லாமே ஒரிஜினல் பட்டு. அதனால தான் மக்கள் வந்து எங்கள் வீட்டை தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எப்போவுமே நான் ஒரு எல்லா கலெக்ஷன் எந்த கலெக்ஷன் வேணாலும் சரி எல்லாமே ஒரிஜினல் பட்டாக தான் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாம் பட்டு பாவாடை பெரிய குழந்தைக்கு 15 to 20 வயசு சொல்கிற குழந்தைக்கு 3.25 மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி பட்டு பாவாடை கலெக்ஷன் எல்லாமே சின்ன குழந்தை பட்டு பாவாடை இங்கே இருக்குது. நிறைய கலெக்ஷன் எல்லாமே ஒரிஜினல் பட்டாக இருக்குது. அப்புறம் மடிசர் புடவை இது பார்த்தீங்கன்னா மடிசர் புடவை பிராமிஸ் கட்ட மடிசர் புடவை. ஆனால் அவங்க பிராமிஸ் மட்டும் அவங்க தொட்டு பார்த்தாலே சொல்லிடுவாங்க இது ஒரிஜினல் பட்டு இது போலி பட்டு. மற்ற சமுதாயத்துக்கு அந்த அளவுக்கு ஒரிஜினல் பட்டு பற்றி தெரியல. ஆனால் அவங்கள வந்து தொட்டு பார்த்தாலே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் 10 years நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் நாங்கள். இந்த மாதிரி இருக்குது. பட்டுப்படை நெசி வந்தோடனே இந்த மடிப்பு தான் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் விசிறி மடி மடிப்போம். அப்புறம் விசிறி மடி மடிச்சுட்டே இருக்கு. இப்போ கடைக்காரங்க என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோல்டு வந்து காஞ்சிபுரம் ஃபோல்டு போட்டு கொடுங்க, அதுதான் எங்களுக்கு விரிச்சு காட்ட தெரியும், எங்களுக்கு விசிறி மடிப்பு வந்து விரிச்சு காட்ட மடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கஸ்டமர் வந்து கடைக்காரங்க செலக்ட் பண்ண பிறகு அவங்க இந்த மாதிரி மடிப்பு மடித்து கொடுக்க சொல்லுவாங்க. இதை நாங்கள் பாசல் மடிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து காஞ்சிபுரம் மடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மடிப்பு மடித்து கொடுத்துருவோம். ஏன்னா கடையில் சேல்ஸ்மேனுக்கு இந்த மடிப்பு தான் ஓப்பன் பண்ண தெரியும், மடிக்க தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு வந்து ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணோமா இப்போ முந்தியை காமிச்சோமா அவ்வளோதான் மடிச்சிடலாம். இது முந்தி இது உடல் கலர் அப்படி ஈஸியாக காமிச்சு இது மடிச்சிடலாம். இது கடைக்காரங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ்மேன் கடையில் உள்ள சேல்ஸ்மேனுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்களுடைய விஷயம் மடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிப்போம். அடி நம்ம வந்து இதுவும் எங்களுக்கு ஈஸி. இங்கே உள்ள நெசவாளருக்கு சேல்ஸ்மேனுக்கு இது ஈஸி தான் எங்களுக்கு. இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மடிப்பு மடிக்க தெரியாது. இந்த மடித்து இது அப்படியே நாங்கள் மடிக்க இது விஷயம் மடிப்பை தான் மடிஞ்சு அப்படியே உட்காந்துட்டோம். இது எங்களுக்கு ஈஸி. இந்த மாதிரி கஸ்டமர் எந்த மடிப்பு கடைக்காரன் கேட்குறான் அந்த மடித்து நாங்கள் மடித்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் சில கஸ்டமர் வந்து 6 மீட்டர் புடவை வேணும், நாங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம், எங்களுக்கு வந்து 5.5 மீட்டர் பத்தலைன்னா அந்த மாதிரி 6 மீட்டர் புடவை 1 மீட்டர் ப்ளவுஸ் அந்த மாதிரி நெசி கொடுக்குறோம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து டபுள் சைடு பார்டரும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அந்த கலெக்ஷன் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நாங்கள் டபுள் சைடும் போட்டிருக்கோம். டபுள் சைடு பார்டர் வித் ப்ளவுஸோட இந்த கலெக்ஷன்லாம் நெசவு நெய்கிறோம். இது நிறைய மாடல் நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சாரீஸ்லாம் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 14,200 எடுத்துக்கலாம். டபுள் சைட் பார்டர் வித் ப்ளவுஸோட. இதே ஷோரூம் ப்ரைஸ் நீங்கள் உங்களுடைய செல்லில் பார்த்துக்கலாம் ஷோரூம் ப்ரைஸ் என்னென்னு. இது ஹேண்ட்லூமோட ப்ரைஸ். வார்ப்பு நல்லா டபுள் வார்ப்பாக இருக்கும். புடவை நல்லா திக்னஸ் குவாலிட்டியாக இருக்கும். பார்டர் 2 பக்கம் கோர்வை பார்டர். அதாவது பார்டர் கோர்வைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா பார்டர் நம்ம உடலுக்கு வர்றது ப்ளூ பார்டர் வந்து இந்த கிரீன் ரெக்ஸோனா கிரீன் சொல்லுவோம். இந்த மாதிரி 2 பக்கம் கோத்து வாங்கியிருக்கோம். அதனால் வித் ப்ளவுஸோட இருக்குது. இது ப்ளவுஸ். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கோம். திருவண்ணம் பிஆர்சிஸ்க்கு நிறைய மாடல் இருக்குது. இதில் அடுத்து இந்த மாடல் இது எல்லாமே டபுள் சைட் பார்டர். நிறைய கலர் கலெக்ஷன் இருக்குது. கஸ்டமர் எப்படி சிங்கிள் பார்டர் வேணால் சிங்கிள் பார்டர் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். இல்லை டபுள் சைட் பார்டர் வேணும்னு கேட்டாங்கன்னா டபுள் சைட் பார்டரும் அனுப்புவோம். இது எல்லா விதமான கலெக்ஷனும் வந்து நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே உற்பத்தி விலைக்கு வாங்கிக்கலாம். வெட்டிங் கலெக்ஷனும் இருக்குது. டபுள் சைட் பார்டர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக. இப்போ லேட்டஸ்ட் டபுள் சைட் பார்டரும் மக்கள் விரும்பி எடுப்பாங்க. சிங்கிள் சைடும் கேட்பாங்க. 2 விதமான மக்களும் இருக்காங்க. கஸ்டமர் எப்படி அவங்க லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கலெக்ஷன் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி நாங்கள் மார்க்கெட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன எங்கிட்ட பேசுறதுனா ஒரிஜினல் பட்டாக அவங்க கொடுப்போம். கஸ்டமர் ஏமாற்ற மாட்டோம். கலப்பட பட்டு எங்கிட்ட கிடையாது. அதான் எங்கிட்ட ஒரு ஸ்பெஷல். நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. எங்கிட்ட தொடர்பு நிறைய வெளிநாட்டு மக்களும் இருக்காங்க. நம்ம சென்னை மக்கள் என்கிட்ட வந்து அதிகமாக வர்ற கஸ்டமர் பார்த்திங்கன்னா சென்னை கஸ்டமர் தான் என்கிட்ட அதிகம்.
ரொம்ப ரொம்ப அதிகமான கஸ்டமர் சென்னை, அடுத்தது மதுரை மக்கள், அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைடு. நான் தினைக்கும் கொரியர் தான் ஃபுல்லாக சென்னைக்கு தான் அனுப்பிட்டே இருப்போம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து சின்ன பார்டர் வந்து மடிச்சார் புடவைங்க இருக்குது. இந்த மாதிரி டபுள் சைடு சிங்கிள் சைடு இருக்குது. உங்களுக்கு டபுள் சைடுனா வித் ப்ளவுஸோட வந்துடும், சிங்கிள் சைடு வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும். இது வந்து மடிச்சார் புடவை வைர ஊசி. இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் தான். இதுவும் மைல்டாக இருக்கும், ஜரிகை உள்ளதே தெரியாது. இது 10 கஜம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும்னா சொன்னாலும் நாங்கள் நெசவு கொடுத்துருவோம். கலர்ஸ் நிறைய இருக்குது, அதுவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். சும்மா சாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறோம். இதுதான் வைர ஊசி, ஜரிகை இருக்கிறதே தெரியாது, அது மாதிரி மைல்டாக இருக்கும். இது மடிச்சார் புடவை தான், 10 இயர்ஸ். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ கைத்தறிக்கும் மிஷின்ல நெய்கிற ஒரு புடவைக்கும் இதில் ரொம்ப வேலைப்பாடு அதிகம். மக்கள் வந்துட்டு இதை இவ்வளோ வேலை பார்த்து வர அந்த புடவையை எப்படி கருதுறாங்க? அவங்க எந்த ஆர்வம் கைத்தறி இன்னும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க உங்க கடையில்? கண்டிப்பாக எங்கிட்ட வர்ற கஸ்டமர் வந்து கைத்தறிக்கு நெசவாளருக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கணும், அவங்ககிட்ட வாங்கணும்னு நம்பி விரும்பி தான் வர்றாங்க. எல்லா கஸ்டமரும் என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே. ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி புடவை ஃபவுலும் புடவைன்னு பிரித்து பார்க்க அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா கலப்பட பட்டுக்கு ஒரிஜினல் பட்டுக்கே மக்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்குது சூழ்நிலை. நான் ஒரு புடவை ஒரிஜினல் பட்டு விற்றேன்னா 1 லட்சம் ரூபா கலப்பட பட்டு விற்பனை ஆகுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. ஆனால் என்கிட்ட வர கஸ்டமர்லாம் ஹேண்ட்லூம் வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட வாங்குவோம் நான் ஒரிஜினல் பட்டுன்னு. என்கிட்ட வர கஸ்டமர்லாம் ஒரிஜினல் பட்டு தான் வர்றாங்க. இங்கே மக்கள் வந்து பிரித்து பார்த்தா இருக்கும், அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியாது தான். ஏன்னா ஒரிஜினல் பட்டுக்கு மிக்சிங்கே தெரியல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இது எல்லாமே கைத்தறி புடவை தான் அவங்களுக்கு ஃபுல்லாக. ஆனால் இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபவுலுக்கு அலோட் கிடையாது. இது எப்படி அக்ரிகல்ச்சர் டெல்டா மாவட்டம்னு அறிவிச்சாங்களோ அதே மாதிரி தஞ்சாவூர் வந்து ஹேண்டிகிராஃப்ட் மாவட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் வீணை, திருபுவனம் பட்டுப்புடவை உங்களுக்கு, அப்புறமா இந்த நரசிங்கப்பட்ட நாதஸ்வரம், இந்த அந்த மாதிரி அது ஒரு உபகரணங்கள் செய்கிறாங்க. நாச்சியார்கள் குத்து விளக்கு, இந்த மாதிரி 5 விஷயங்கள் இருக்குது. அதனால் கைத்தறி மாவட்டமாக இதை அறிவிச்சிருக்காங்க. அதனால் இங்கே வந்து மிஷினரி அலோட் கிடையாது. இங்கே எல்லாமே கைத்தறி பட்டுப்புடவை தான். இங்கே மிஷினரி போட்டால் அவங்கள அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே ஃபுல்லாக கைத்தறி தான் இருக்குது. இங்கே வந்து ஃபவுலும் கிடையாது. நிறைய கைத்தறி புடவை விரும்புகிற மக்கள், அது கைத்தறியோட குளவு தன்மை வந்துடும். இதில் வந்து ஃபவுலும் வராது. ஆனால் சின்னதாக ஒரு மைனூட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். அது மக்களுக்கு பார்த்து தெரிஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கலப்படப்பட்டும் அவங்க வந்து தெரிஞ்சு வாங்கினாங்கன்னா, ஒரிஜினல் பட்டா கலப்படப்பட்டா இன்னும் ஒரிஜினல் தெரிஞ்சுட்டு வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஏன் கலப்படப்பட்டு வாங்கி அவங்க ஏமாறணும்? ஏன்னா பெரிய பெரிய சிட்டிலையும் சரி, சின்ன ஒரு நகராட்சி மாநகராட்சி எல்லா இடத்தையும் கலப்படப்பு தான் மெயினாக தான் ஓடுது. நான் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடுது. என் முகூர்த்தப்படையே பட்ஜெட்டுக்குள்ளே 5000 வேணும்னு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்பாங்க. சாரி சார், என்கிட்ட கிடையாது, நீங்கள் எந்த பஜார்லையும் போய் வாங்கிக்கோங்க, அங்கே நிறையா இருக்குது நீங்கள் கேட்குற. அது அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னு கேட்கும்போது நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டீங்க, என்கிட்ட வந்து ஒரிஜினல் பட்டு தான் இருக்குது, இது இந்த ரேட் தான் வரும்னு நான் சொல்லி அதுதான் மார்க்கெட் பண்ணிகிட்டே இருக்குது. என்னுடைய சேனலையும் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரிஜினல் பட்டு இந்த ரேட்டாக ஸ்டார்டிங் வரும், டிசைன் அந்த மாதிரி ரேட் வந்துடும். இந்த மாதிரி தாளம்பூரி நிறைய கலெக்ஷன் பீரோவில் இருக்குது. இந்த பீரோவில் பெரிய அப்படியே வாங்க. ஓகே, இந்த பீரோவில் ஃபுல்லாக தாளம்பூ டிசைன் தான். நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு தாளம்பூ டிசைனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் வரும். ஸோ பேசிக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது பார்த்து அன்னம் பார்டர், இந்த மாதிரி பாரம்பரியமாக டிசைன் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அது அன்னம் பார்டர் தான், சின்னதாக அன்னம், டபுள் சைட் பார்டர், ரெட்டை பார்டர் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு மாடல். இது வந்து ஆஃப் ருத்ராட்சம், இது பார்டர் கட்டம் வந்துடும். இது ரொம்ப லைக் பண்ணி நிறைய கஸ்டமர் போவாங்க. இந்த மாடல் பார்டர் பூ வந்து அன்னாச்சி பூ இந்த மாதிரி இருக்கும். இந்த சாரீஸ் ரொம்ப லைக் பண்ணி நல்லா மூவிங், ஃபாஸ்ட் மூவிங் எனக்கு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இதுவும் அண்ணன் தான். இது வந்து பார்டர்லெஸ், இப்போ புட்டா மட்டும் இது வாங்கியிருக்கோம் சாரீஸில். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்கிற பாரம்பரியமான, ரைட், அந்த காலத்துக்கு பாரம்பரியமான டிசைன் தான் இது எல்லாமே. இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் புதுசா வடிவமைக்க? இப்போ நீங்கள் டபுள் சைட்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு, அது வந்து இந்த காலத்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன சொன்னது அந்த படவெல்லாம் வந்து அது இந்த சைடில் இருக்குது உங்களுக்கு டபுள் சைட் பார்டர். இது வந்து பாரம்பரிய டிசைனாக இப்போ கேட்குறவங்களுக்கு வேணுங்கிற டிசைனும் பண்ணி தரீங்க? கண்டிப்பாக பண்ணி தரோம். இப்போ பொற்கோவிலுக்கு பூர்ண கோமத சாரீஸ் நெசவு வச்சுருக்கோம், கோமத வஸ்திரம் நெசவு வச்சுருக்கோம். அதெல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனலில் கலெக்ஷன் இருக்குது, போட்டிருக்கேண்ணா. இப்போ இந்த தாளம்பூ சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் வரும். ஒரு கலர், இது ஒரு டிசைன், இது இன்னொரு
இந்த சாரீஸ் தான் பார்டர்லெஸ் தாளம்பு மட்டும் வந்திருக்கும். பார்டர்லெஸ் வித் ப்ளவுஸோட நெசவு இருக்கும். இது ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக வித் ப்ளவுஸோட நெசவு இருக்கும். இந்த மாடல் இருக்குது. இதில் வந்து இந்த தாளம்புல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளவர் டிசைன் தான் இருக்கும், உருவம் இருக்காது. இந்த டிசைனில் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. இதுவும் பார்டர்லெஸ், இதுவும் வந்து பூ நல்லா அழகாக இருக்கும். இந்த சாரீஸ் ஓப்பன் பண்ணால் நல்லா டிசைன் நல்லாயிருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ காமிக்கிறேன். இப்போ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிசைன். இன்றைக்கி தான் பொதுவாக இப்போ தான் நீங்கள் ஷாப்ஸில் பார்க்குறீங்க பார்டர்லெஸ். இதெல்லாம் நாங்கள் இப்போது பண்ணது தான். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி பண்ணது தான். இதெல்லாம் இந்த டிசைன் எல்லாமே பார்டர் வந்து நம்ம அழகாக பூ வாங்கியிருக்கோம் அங்கங்கே கையால். இதெல்லாம் நாங்கள் எப்போ கொண்டு வந்து அது இல்லாமல் இந்த புட்டா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பட்டு புட்டா தான் உங்களுக்கு. இந்த டிசைன் அதே மாதிரி தான். இது மாம்பழம் தான், இது பீச் கலர். எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் டிசைன் எல்லாமே. ஒவ்வொரு சாரியும் எல்லாமே உங்களுக்கு பாரம்பரியமான டிசைன் தான். எங்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே கம்ப்யூட்டர் ஜக்கார்டு வச்சு டெக்னாலஜி இது யூஸ் பண்ணுறோம். இது லேட்டஸ்ட் மாடல் தான். இந்த மாதிரி இது டபுள் சைட் பார்டர் வித் ப்ளவுஸோட இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறோம். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி நிறைய சாரீஸ் கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அனுபவத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா ரசித்து செஞ்ச டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மனசுக்குன்னா நீங்கள் எதை பற்றி ஷேர் பண்ணுவீங்க? இப்போ இந்த டிசைன் தான். இந்த டிசைன் ரொம்ப நான் பார்த்து ரசித்து பண்ணது தான். இது நிறைய கஸ்டமருக்கு பிடிக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு அன்னம் எல்லாமே கை வேலைப்பாடு தான். இந்த இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த புட்டாவும் சரி, இந்த தாளம்பும் சரி, எல்லாமே கை வேலைப்பாடு தான். இங்கேயும் பார்த்துக்கலாம் நீங்கள். எல்லாமே கை வேலைப்பாடு தான் உங்களுக்கு. இந்த டிசைன் ரொம்ப கஸ்டமருக்கு பிடிக்கும். நானும் பார்த்து செஞ்ச டிசைன் இது ஒன்று. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக அவ்வளோ நார்மல் ஹைட்டு ரொம்ப ஹைட்டாக அவ்வளோ கட்டினாலும் இது அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து செஞ்ச டிசைன் தான். இதுவும் இந்த டிசைனும் இது கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ள குள்ளமாக இருக்கோம். நான் நினைக்கிற கஸ்டமருக்கு இந்த வேலை கட்டினா அவங்க நல்லா ஹைட்டாக தெரியும். இந்த மாதிரி இது வந்து பார்டர் இல்லை, அங்கே புட்டா நம்ம கையால் வாங்கியிருக்கோம். இந்த மாடலில் அவங்க கட்டினா நல்லா ஹைட்டாக தெரிவாங்க. இது நம்ம இந்த 2 டிசைன் நம்ம பார்த்து ரொம்ப பிடிச்ச டிசைன். எனக்கு மக்களுக்கும் கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய டிசைன் தான். உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த 2 டிசைனும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பட்டு வேணால் எங்களுக்கு வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருப்பணம், ஒரு 5 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரிஜினல் பட்டு உற்பத்தி வரைக்கும் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். திருப்பணம் PR 6.